இந்த அட்டலப்பம் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது சென்னை காசிமேடு பகுதிகளில் தான். சென்னைக்கு போனால் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இந்த ரெசிபியை பார்த்து உங்கள் வீட்டிலேயே கூட ட்ரை பண்ணி பாருங்கள். சுலபமான செய்முறையில் வீட்டிலேயே அட்டலப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இப்போ நான் செய்கிறதுக்காக சரியாக 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அது ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தேங்காய், உங்கள் ஸ்வீட்னஸுக்கு தேவையான அளவு, அதாவது 1 கப்பு ரைஸ் எடுத்திங்கன்னா 3/4 கப் அளவு நாட்டு வெல்லம் எடுத்துக்கோங்க. வாசத்துக்காக ஏலக்காய், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிடணும். கொரகொரப்பு இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக இருக்கணும் இந்த மாதிரிக்கு. இப்போ நம்ம அடுத்ததாக எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். திக்னஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். எடுத்து நம்ம தோசை மாவெல்லாம் ஊற்றுவோம்ல அந்த அளவுக்கு. இப்போ இது கூடவே 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் ஓகே தான். கொஞ்சமாக நமக்கு சாஃப்ட்னஸ் தரணும் அப்படிங்கிறதுனால ஆப்ப சோடா 1/4 டீஸ்பூன் அளவு, ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கெட்டிப்படாமல் இருக்கணும், அதனால நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி நம்ம ஆல்ரெடி ஊற்றுனது தான், இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ இட்லி மாவு பதத்தளவுக்கு இருக்கா? இப்போ இது கூடவே நட்ஸு இல்லை தேங்காய் துண்டுகள் எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக பாதாம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இதில் எந்த நட்ஸ் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் கலந்துட்டு நம்ம ஓரமாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு குட்டியாக இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு முட்டை போதுமான அளவாக இருக்கும். இப்போ இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி விடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக டேஸ்ட்டு தரணுங்கிறதுனால ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு பீட் பண்ணி விட்டால் போதும், ரொம்ப நுர வர்ற அளவுக்கு இருக்க வேண்டாம். இப்போ நம்ம இது செய்கிறதுக்காக ஒரு மோல்டு எடுத்துக்கலாம். இந்த அச்சு தான் எடுக்கணும் அப்படிங்கிறதில்ல, ஏதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய கேக் செய்யக்கூடிய ட்ரே இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் படுற அளவு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய கலவையை இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சமப்படுத்தி விட்டுருங்க. இப்போ அதுக்கு மேலே நம்ம பீட் பண்ணி வச்சுருந்தோம்ல முட்டை, அதையும் நம்ம இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். முட்டையை ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப கலந்து விட்டுறக்கூடாது. அந்த முட்டை எல்லா இடத்துக்கும் நம்ம பரவலாக வர்ற அளவுக்கு இந்த மாதிரி கரண்டியை வச்சு நீங்கள் எடுத்து விடுங்க. நான் நடுவில் வால்நட் ஒன்று வச்சுட்டு சுற்றி பாதாம், முந்திரி, இது கூடவே தேங்காய் துண்டுகளை இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சமாக நட்ஸும் நான் துருவன மாதிரி எடுத்து தூவி விட்டுட்டேன். இது எல்லாமே உங்களுடைய இஷ்டம் தான். தேங்காய் போட்டு செய்யும்போது இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ அடுத்ததாக கடாய் ஒன்று ஹீட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி அதை சூடு பண்ணிவிட்டேன். இப்போ சூடாக இருக்கும்போதே நம்ம உள்ளே இந்த மோல்டை சேர்த்துட்டு சரியாக ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுலாம். நல்லா சிம்மில் வச்சுருங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன அடுப்பில் வச்சிங்கன்னா சிம்மில் வச்சுருங்க. அவ்வளவுதான். 25 நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பரான அட்டலப்பம் ரெடி. காசிமேடில் மட்டுமே கிடைக்கக்கூடிய, சென்னையை கலக்கி வரக்கூடிய அட்டலப்பம் நம்ம வீட்லேயும் செஞ்சாச்சு. கண்டிப்பாக இதே போல் ஒரு பக்குவத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சாஃப்டாக இருந்துச்சு. இந்த அட்டலப்பத்தை சூடாக சாப்பிட்றத விட கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கு அப்புறமா கூட சாப்பிட்லாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதிலேருந்து ஒரு பீஸ் கட் பண்ணி எடுக்கிறேன். ரொம்ப கேக்கு மாதிரியெல்லாம் சாஃப்டாக இருக்காது. நார்மலாக நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அட்டலப்பம் சாப்பிட்டவங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.